அன்னை வயச்சில் பிறந்த தொல்லை போ துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பால் தமக்கே யானை முகம் இருகொம்போம் அகன்ற மாறுகோம் சிறுகண்ணோ பானை போல் பெருவயலும் பங்கான பொன்பூநூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டோங்கையில் ஏந்தும் பண்டரி போச்சோம் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாரை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என கருதி சம்போ
தெரிய முப்பிடாது முன்னால் வந்தருள் புரிவா சந்தேன மாரியம் கற்கார்க்கே அங்காலை ஈஸ்வரியே அழகு நல்ல மாதாவே அடியாளுக்கு அருள் புரிவா என் தாயனாகம்மா எனக்கருள வேணுமா அம்பிகைய பகவதி அருள் புரிய வேணுமா கலிகனாட்சி அம்பிகை கலிகனாட்சி தாய கலிகருள கலிகனாட்சி இந்த மீரான்குளம் நன்னகரி மேன்மை கொண்டு கொள்ளவிருக்கும் மலையாள தேசத்தில் அவதரித்த தெய்வமை மலையரசன் சாமியை மனதில் வந்த அருள் புரி மணி விளக்கில் பிறந்தவில் மாயாண்டி சுடலாய் மதலைக்கினி அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்தவில்ல சுடலையான மாயாண்டி சிறுமிக்கினி அருள் புரிவார் பேச்சு பிரம்மராட்சுரை பேராண்ட ஈஸ்வரி புத்திரிக்கு வந்தருள் மாடத்தி அம்மா மனதில் வந்த அருள் புரி ஐயாவே மாடசா அருள் புரிய வேணுமை தக்கலை மாநகரத்திலே தானாக வந்தவரா ஊனங்கனி சாஸ்தாவே ஊனங்கனி சாஸ்தாவே குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் ஊனங்கனி சாஸ்தாவே நாம் பாடறிய படிப்பறிய படிப்பறிய பாடறிய படிப்பறிய நாம் பாடகி மாதவியா நாம் பாட்டி உள்ள வகையறிய நாம் பாடறிய நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவ நான் ஏடறிய நாளை தன்னில் என்னை எழுத வைத்தார் என் குரு வில்லிசை அறியாத நாளை தன்னில் அறியா நாளை தன்னில் விவரம் செய்தார் என் குரு ஐயா விவரம் செய்தார் என் குரு சாமி ஐந்து நல்ல வயதனில் ஐந்து நல்ல வயதனில் நானும் அறியாத பிராயத்தில் என்னை அறிவுகளை படிக்கவை என் அம்மா அப்பாவை நான் மறந்து சாமி கற்று தந்த வார்த்தையார் எந்த கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி தந்த அண்ணாவில் நாங்கள் சொற்பனத்தில் மறப்பதில்லை ஐயா நான் ஒரு நாள் மறந்தார் என் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சோரு நாள் மறந்தார் என் நினைவு ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தார் சொல்லி தந்த வார்த்தையார் நாங்கள் சொற்பனத்தில் மறப்பதில்லை சொல்லி தந்த வல்லம் என்ற நகரில்
கனநாத நாமம் கலை உலகை காதி வச்சு கலை உலகை காதி வச்சு ஐயா கணபதி கலை உலகை காதி வச்சு ஐயா குருவினோட திருபாதத்தை என் குருவினோட சீர்பாதத்தை கொண்டேன் ஐயா என் சீரசில் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் நாங்க வணக்கம் செய்த மாறு கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போக சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே என் தொழில் படித்த கலைவார்கள் நாம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் இந்த மலையரசன் வாசலில் மத்தியான வேளையில் நாங்க சாஸ்தாங்கவை பாடப்போம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு அனைத்தங்கதை பாடப்போம் நீங்க அனைவர்களும் கேட்டிடு பாடுகிற பாட்டது ஒரு பழுது உச்சம் வந்துட்டார் உங்க பாலகி போல் என்ன சொல்லுகிற சொல்லடி ஒரு சொல்ல குறைகள் இருந்துட்டார் சொன்ன குழந்தை போல் என்ன அறிந்து நாம் பாடிட்டார் அறியாமல் பாடிட்டார் தெரிந்து பாடிட்டார் தெரியாமல் பாடிட்டார் முன் சொல் பின்னால் வந்துட்டார் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டார் நாங்கள் 6 பிள்ளை 100 குற்றம் 6 பிள்ளை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே அதாவது இந்த மீரான்குளமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு மலையரசன் மாயாண்டி சுடலையினுடைய திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த மலையரசன் மாயாண்டி சுடலையினுடைய திருவாலயத்திலே மற்றும் உள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஐயாவுடைய ஆலயத்தில் வைகாசி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. வைகாசி மாதத்திலே 2ஆம் கிழமையை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த திருவாலயத்திற்கு நாமளுடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று 2வது வருடமாகவே நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, வரணும்னு ஐயா நினைச்சிருக்காரு, எப்படி இல்லாம வந்திருக்கு. ஆமா பிறகு அதனாலே 2வது வருடமாகவே நாமளை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதை
கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு முதல் ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான். நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு பிறந்தவர்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா பூனான்கானே தர்மசாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். அப்படி இல்லை என்றால், அப்படி இல்லைன்னு வைங்க, சாமி ரோட்ல வந்துட்டு ரோட்ல வீட்டுக்கு போயிருவாரு. அப்படியா? ஆமா. அதனாலதான் அவருக்கு முத படிக்கணும். அதனால ஐயனார் வந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வரும். அவர்தான் 21 தேவதைக்கு 61 மந்திகளுக்கும் துஷ்ட தேவதைக்கெல்லாம் அதிபதியாகிய இந்த சாஸ்தா ஒரு ஆள் தான் முத. அவர் முன்னேறியில தான் எல்லா தெய்வங்களும் அவர் சொல்லதை கேட்டு வழி நடந்து போகணும். அதனாலதான் அவருக்கு முத படிக்கும். அதனாலே இன்றைக்கு சாஸ்தாவுடைய திருக்கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பொழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கடையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாடி மதி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். அங்க
கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அன்றாடம் செத்து பிழைக்கும் மானிடர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? கடவுளை வணங்குவதற்காக படைத்தார். கஷ்டம் வந்தாத்தான் கடவுளை கும்பிடுவாங்க. சந்தோஷமா இருந்தா டிவியில நாடகத்தை போட்டு பார்ப்பாங்க. அதுக்குத்தான் ஆண்டவன் நம்மளை பரிசோதனை பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. கஷ்டப்படுத்தியே மனுஷங்க கடவுளை தேட மாட்டுக்கான். பணத்தை வச்சு காரியத்தை நடத்திடுவோமா அப்படின்னு நினைக்க, ஏமாத்திடுவோமா அப்படின்னு நினைக்கான். பணத்தை கொடுத்தா நல்லபடியா செலவு பண்ணுவானா இல்ல இவங்கிட்ட பணத்தை கொடுத்தா இவன் தீய வழியில செயல்படுவானா? அப்படி என்று ஒவ்வொரு மானிடர்களையும் ஒவ்வொரு விதமாக பரிசோதித்து அவரை அவரை பரிசோதிக்கக்கூடிய வேலை பகவானுக்கு. அதான் பகவானுடைய ஒரு திருவிளையாடு. அது ஒரு லீலை. ஆமா, சரி. அப்ப இந்த சிவபெருமான் செத்து பிழைக்கும் மானிடர்களாகிய நாமலை எல்லாம் படைத்து 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசைலாம்? 3 ஆசைனா என்ன தெரியுமா? என்னய்யா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசைகளையும் கொடுத்த ஆண்டவன் 6வது அறிவாகப்பட்ட பகுத்தறிவை மனிதனாகப்பட்ட நாமலுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நமக்கு எத்தனை அறிவு? நமக்கு 6 அறிவு. 6 அறிவை யார் பயன்படுத்துதா? இருக்குது 6 அறிவு. மனிதர்கள் இப்போ நடந்துக்கிடக்கூடிய முறையை பார்த்தா 5 அறிவு தான் இருக்குது மாதிரி தெரியுது. அந்த புத்தியில தான் இப்போ நடக்காங்க எல்லாரும். அதாவது 5 அறிவு 5 அறிவுல ஓடுது. அதோட குத்தாலத்துல ஒரு அறிவு ஓடுது. அது குத்தாலத்துல இருக்கியா? அது ஒரு அறிவு. அது அறிவி. இது அறிவு. ஓ, நீ வரணும்னா வரவே அத சொல்லு தாத்தா. உனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, ஞானி நீரு. அவன் எதை வேணாலும் சொல்லுவீரு. நாங்க அறிவு இல்லாதவன். இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். சரி. அதனால ஆண்டவன் நாமலை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து மரம், செடி, கொடி, பயிறு, புல் போன்று இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈ, எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் 3 உலகத்தை படைத்தார். 3 உலகம் என்ன உலகம்? 14 உலகத்தையும் 3ஆகவே பிரித்து அதலை என்றும் சுடலை என்றும் ஆதி பாதாள உலகம் என்றும் படைத்தார். அதலை என்று சொன்னால் அதுதான் ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுடலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களும் வாழ்ந்து வரக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதா? ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்தை நாளைக்கு கண்டுபிடிக்காம விட போறது கிடையாது. நம்மளே விடிய காலமே போயிருக்கலாம் பார்க்க. நாளைக்கு கடப்பாறை எடுத்து விகாச வச்சு தோண்டி அந்த பாதாள உலகத்தை மட்டும் பார்க்காம விட போறதே கிடையாது. அதாவது நீங்க தோண்டினா நீங்க தோண்டில தென்னங்கண்டு தான் வைக்கலாம். பாதாளத்தை போய் பார்க்க முடியாது. உடுக்கார நீங்க 2 பேரும் சேர்ந்து தோண்டினா 3க்கு 3 குழி 6 அடி ஆழத்துல தோண்ட முடியும். அவ்வளவுதான் முடியும். பாதாள உலகம் எங்க இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஏற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலம் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி? அங்க யார் ஆண்டு வருகிறார்